மழை காலத்தில் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சா அப்போ அரைக்கணும்னா வெயில் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. இனி எப்படி மழை காலத்தில் எப்படி மிளகாவை அரைக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாத்தூள் எவ்வளோ அரைக்கணும், தனியா எவ்வளோ, மிளகாய் எவ்வளோ, அதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாலாம் எவ்வளோன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை வந்து நல்லாவே அதாவது புடச்சிட்டு அதில் கல் மண் எதனா இருக்கான்னு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறமா வானிலையில் வந்து நம்ம லைட்டாக வறுக்கணும்னா அது வந்து சூடாகிற பதத்துக்கு தான் இருக்கணும். அதான் இச்சா புச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதாவது சூடான கை வச்சா சூடு வரணும். அந்த லெவலுக்கு எல்லா தனியாவையும் வறுத்து எடுத்து கொட்டிக்கணுங்க. கொட்டிட்டு ஃபுல்லாகவே 2 கிலோ தனியா வாங்கினேன் நான். 2 கிலோ தனியா 2 கிலோ மிளகான்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கு மசாலா ஐட்டம் எல்லாமே 100 கிராம் வாங்கினேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு அதுவும் இச்சா புச்சா வறுக்கணும். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். கடுகு வறுத்து எடுத்துக்கினேன், வெந்தயம் வறுத்து எடுத்துக்கினேன், அதுக்கப்புறம் சீரகம் வறுத்து எடுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் மிளகு வறுத்து எடுத்து கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சளும் எடுத்து வறுத்து கொட்டியாச்சு. இதுக்கு இடையில அது வந்து அப்படியே ஆவிரி வச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்ச நேரம் லைட்டாக அந்த தனியாவை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கவரில் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுக்கு வந்து நல்லாவே சீவி எடுத்துக்கணும். சுக்குலாம் மெயினாக போடணும். அதனால் சுக்கு வறுத்து அதையும் கொட்டிக்கணும். அப்புறம் துவரம் பருப்பு வறுத்து எடுத்து கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா கடலப்பருப்பும் லைட்டாக அதான் வறுத்து எடுத்து கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஏற்கனவே கொஞ்ச நாளாகவே நான் சேகரித்து வச்சுருந்தேன் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் அந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து எடுத்து அதையும் எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா பச்சரிசியும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இது தாங்க மிளகா அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம். திரும்பவும் பார்க்கலாம் வாங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு, சுக்கு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சரிசி, மிளகு, சீரகம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று தான் நம்ம பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் வந்து அது பிச்சு தான் நம்ம வறுத்து போடணும். அதனால ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபுல்லாக அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணலான்னு இருக்கேன். எல்லா மசாலாவும் தனியா அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் தனியாவும் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சுக்கு அதாவது கட்டி பெருங்காயம்னு விற்கும். அந்த கட்டி பெருங்காயத்தை இது மாதிரி பிச்சு போடணும். அதாவது பஞ்சு மிட்டாய் இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி பிச்சு போகிற மாதிரி பிச்சு போட்டு அதையும் வறுத்து எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே முடிச்சேன்னா கடைசியாக மிளகாக்கு வந்தேன். நான் மிளகா வந்து அதாவது 2 கிலோ தனியா 2 கிலோ மிளகா, மீதி மசாலா ஐட்டம்லாம் 100 சோம்பு மட்டும் நான் 50 கிராம் தான் போடுவேன். இது வந்து குண்டு மிளகா வந்து 1.5 கிலோ எடுத்தேன். 1/2 கிலோ வந்து நீட்டு மிளகா. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால இப்போ இந்த மிளகான்றதுனால கொஞ்சம் இது எல்லாமே நம்ம அரைக்க சொல்ல ஹீட் ஆகுன்றதுனால நம்ம வந்து லைட்டாக தான் அந்த மிளகா கூட சூடு பட்டால் போதும் அப்படின்னு கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மிளகா மேலே சூடு பட்டால் போதும் அப்படின்ற அளவுக்கு வறுத்து எல்லாத்தையுமே 2 கிலோ மிளகாவும் வறுத்து எடுத்து மூட்டை கட்டி ரெடியாக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு மிஷினுக்கு எடுத்து போனோம். மிஷினுக்கு எடுத்து போனால் 2 பேர் இந்த மிளகா வறுக்கிறதுக்கு நின்னாங்க. 3வது ஆள் எங்கள் ஹஸ்பண்ட் தான் நின்று அது குலுக்கி பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் எடுத்து மிளகாத்தூள் எப்பவுமே ஆற வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்கு கொண்டு வந்தோம். நம்ம டெய்லி யூசஸ்க்கு தேவையானது ஃபஸ்ட்டு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மிளகாவை முறுக்கி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மிளகா வந்து நம்ம உதிரியாக வைக்கக்கூடாது, நல்லா அழுத்தி வைக்கணும். கைப்படாமல் நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நாள்பட கெட்டு போகாமல் அதை வண்டு பிடிக்காமல் இருக்கும். இனிமேல் மழை காலத்தில் எப்படி மிளகா அரைக்குது அப்படின்னு நம்ம கவலைப்படாமல் இனிமேல் இந்த மாதிரி மெத்தடில் மிளகா அரைங்க. நம்ம வெயில காய வச்சு செய்யறதை விட இந்த மாதிரி மெத்தடில் பண்ண சொல்ல மிளகா ரொம்பவே நல்லா இருக்கும். தூள் அந்த அரைக்கிற தாத்தாங்க நல்லாவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, மணமாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.